Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல்லாவரம் பொலிச்சூர் பிரதான சாலையில் ஆற்று வெள்ளம் போல மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன். இந்த பல்லாவரம் பகுதியில் தற்போது மழைநீர் சூழ்ந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். தற்போது சென்னை ஒட்டியில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் நேற்று இரவு முதலே கனமழை குட்டித்து வருகிறது. குறிப்பாக தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் தற்போது வரை கனமழையானது அவ்வப்போது குட்டித்தீர்த்து வரும் நிலையில பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பம்மல் பொலிச்சூர் பிரதான சாலையில் ஆறு போல் ஓடும் மழைநீரின் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பொலிச்சூர் ஊராட்சி என்பது சென்னை விமான நிலையத்திற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி எனவே சொல்லப்படும். சென்னையை ஒட்டி அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஊராட்சியில் மழைக்காலம் ஏற்பட்டாலேயே சிறிய மழை காலத்திலேயே அதிகக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த பொலிச்சூர் ஊராட்சியின் தொடர்கதையாக இருக்கிறது. தற்போது தொடர் கனமழையின் காரணமாக சாலைகளில் ஆறு போலும் மழைநீரானது ஓடக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இருசக்கர வாகனங்களை இயக்க முடியாமல் அது பழுதாகி நின்றக்கூடிய சூழலையும் நாம் தற்போது இந்த வீடியோவில் நம் காட்சியின் மூலம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த பொலிச்சூர் ஊராட்சி என்பது வரி என்ற கட்டண வசூலில் ஈடுபடக்கூடிய ஒரு நிகழ்வாக ஒரு செயலில் மட்டுமே கவனம் செலுத்துவதாகவும் காரணமாக தான் தற்போது இந்த மழைநீரினால் தற்போது அவதியுற்று வருவதாகவும் கூறுகிறார்கள். காரணம் அந்த மழைநீர் வடிகால்களை சரியான முறையில் தூர்வாராதது, மழை காலத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை சரியான முறையில் மேற்கொள்ளாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பொலிச்சூர் மட்டுமல்லாமல் பொலிச்சூர் சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வீடுகள் மற்றும் சாலைகளிலுமே மழைநீரானது ஆறு போல் குளம் போல் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவது என்பது தொடர்கதையாக இருக்கிறது உமேஷ். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.